ஹாய். ஐஎம்எஃப் ரிப்போர்ட், அதாவது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ரிப்போர்ட் எப்படி பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்தியா 2025 எண்டுக்குள்ளே 4th ரேங்க், அதாவது எக்கனாமி லெவலில் வேர்ல்டு லெவலில் 4th லார்ஜஸ்ட் எக்கனாமி இந்த வேர்ல்டு ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜப்பானை பெண்ணுக்கு தள்ளிட்டு தற்போதைக்கு இந்தியா 5th லார்ஜஸ்ட் எக்கனாமி இந்த வேர்ல்டு இருக்குது. இந்த வருஷம் எண்டில் 4th ஆயிரும் அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட் சொல்லுது. அப்போது இந்தியாவோட மதிப்பு, அதாவது பொருளாதார மதிப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னா $4187 பில்லியன் கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே ஜப்பான் நீங்கள் எடுத்திங்கன்னா $4186 பில்லியன் கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் இயர்ஸ், அதாவது 2028 அந்த ரேஞ்சில் அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது இந்தியா 4th பீட் பண்ணிட்டு 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமி இந்த வேர்ல்டு அப்படி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3rd ரேங்க் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளிட்டு. ஸோ அப்போ அந்த டைமில் மதிப்பு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $5,584 பில்லியன் கிட்ட இந்தியாவோட மதிப்பு, பொருளாதார மதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதே ஜெர்மனி எடுத்திங்கன்னா $5,251 பில்லியன் கிட்ட இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் கரண்ட்டாக நீங்கள் சிச்சுவேஷன் வாட்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரியும், யூஎஸ் டேரிஃப் டென்ஷனும் சரி, அப்புறம் இந்தியாவோட பாகிஸ்தான் டென்ஷனும் சரி, ஓவராலாக குளோபல் லெவலில் அன்சர்டினிஸ் இருந்தாலுமே இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட் ரெசிலியன்ட் கண்டிஷன் தான் இருக்குது, அதாவது மீளும் தன்மையில் தான் இருக்குது. ஸோ என்ன தான் டவுன் சைட் வந்தாலுமே ஒரு கிட்டத்தட்ட வரும்போது அது மீளும் தன்மையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ரிப்போர்ட் படி பார்க்கும்போது சரி, கரண்ட் அந்த மீளும் தன்மை, அதாவது ரெசிலியன்ட் கண்டிஷன் வச்சு பார்க்கும்போது சரி, கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட் சொன்ன மாதிரி 2025 எண்டுக்குள்ளே 4th லார்ஜஸ்ட் எக்கனாமி இந்த வேர்ல்டு, அதாவது 4th ரேங்க் வர்றதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்குன்னு அப்படி சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் 3rd ரேங்க், அதாவது 2028 3rd ரேங்க் வர்றதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம்.